ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 19:14 ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நீங்கள் கவனமாக கேட்பீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு சிறு பிள்ளை தான் அவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் அப்படியே சொல்வதை நம்புகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாகவே நாமும் நம்ப வேண்டும். பரலோகம் இருக்கிறதா, நரகம் ஒன்று இருக்கிறதா, நித்திய ஜீவன் என்று இருக்கிறதா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பதை விட அது அப்படியே குழந்தையை போல நான் நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் தடை பண்ணாதிருங்கள், சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதீங்க, ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி சிறு பிள்ளைகளை போல நீங்க மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிறு பிள்ளைகள் எதை குறித்தும் சந்தேகப்பட மாட்டாங்க, எதை குறித்தும் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. நாம என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாங்க. அதனால தான் சிறு பிள்ளைகளை போல் நாம பரலோக ராஜ்யத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை அப்படியே நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம், சிறு பிள்ளை போல நம்மை தாழ்த்துவோம், பரலோக ராஜ்யத்திற்கு நானும் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.